உண்மையில் சொல்ல போனால் ரவீந்திரநாத் தாகூருக்கு கிடைக்கப்பட்ட நோபல் பரிசு கீதாஞ்சலிக்காக பாரதிக்கு கிடைக்கப்பட்டிருக்க வேண்டும். அவன் ஹிந்தியில் எழுதியிருந்தான், அவன் தமிழில் எழுதியதாலே அவன் புறக்கணிக்கப்பட்டான். ஏன்? தமிழர்கள் அவனை கொண்டாட மறந்தார்கள். தமிழுக்காகவே வாழ்ந்து, தமிழுடைய வாழ்க்கைக்காகவே வாழ்ந்து, அந்த தமிழகத்திற்கான மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தை விதைத்து இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற கனவை நெஞ்சோடு சுமந்து கொண்ட பாரதியை வறுமையால் பீடிக்க செய்து கொண்டது நாம் தான். ஒரு சில அமைச்சர்லாம் 1 லட்சம் கோடி வச்சிருக்காங்க. நான் ரொம்ப நாளா யோசிக்கிறேன், பணமா எப்படி பேப்பர் காகிதமா வச்சிருப்பாங்களா என்னன்னா? ஆனா நினைச்சு 1 லட்சம் கோடி நான் எழுதுறேன். சைபர் 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 ஒரு 12 சைபர் போட்டாலும் கணக்கே வரலங்க. எங்க வச்சிருப்பாங்க? என்ன பண்ணுவாங்க? எத்தனை ஆண்டு காலம் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க? அப்படியே இவரு சாப்பிடுவாரு, ஒரு பையன் சாப்பிடுவார், பேரன் சாப்பிடுவார், அவ்வளவுதானே இதெல்லாம் பார்க்கவே முடியும். அதுக்கு பிறகு உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பாரா? ஆனால் உன்னுடைய புகழ் வாழ வேண்டும் என்றால், 1000 ஆண்டு காலத்திற்கு முன் புகழ் பேசப்பட வேண்டும் என்றால், 144 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவன் பேசப்படுகிறான் என்றால் அவன் அள்ளி கொடுத்த வார்த்தை, அது பணமாக இருந்தாலும் சரி, வாட்டாக இருந்தாலும் சரி, அமிழ்தினும் இனியது தமிழ். அதை தாரை வார்த்தான் எல்லோருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நாம் பசியில் வாழ விட்டு கொண்டோம் என்பதுதான் யதார்த்தம்.